பிரியோ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் சினிமாவில் புகழ்பெற்ற நடிகராக இருந்து மக்களால் தளபதி என்று அன்போடு அழைக்கப்பட்டு தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கி தமிழ்நாட்டின் 9வது முதலமைச்சராக பதவியேற்ற ஜோசப் விஜய் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். விஜய் அவர்கள் ஜூன் 22, 1974 எஸ்.ஜே. சந்திரசேகர் சோபா தம்பதிக்கு மகனாக பிறந்தார். இளம் வயதிலிருந்தே நடிப்பின் மீது ஆர்வம் கொண்ட இவர் தனது 10வது வயதில் தன் தந்தை இயக்கிய வெற்றி திரைப்படத்தின் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமானார். பின்னர் தனது 18வது வயதில் நாளைய தீர்ப்பு என்ற படத்தின் மூலம் முதன்மை நடிகராகவும் வலம் வந்தார். ஆனால் விக்ரமன் இயக்கிய பூவே உனக்காக திரைப்படம் இவருக்கு பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. தமிழக அரசு விருது, இந்தியா டுடே விருது, சீமா விருது, விகடன் விருது, எடிசன் விருதுகள் உட்பட 50 விருதுகளை வென்றுள்ளார். ஒரு பின்னணி பாடகராக பம்பாய் சிட்டி முதல் பாப்பா பாப்பா வரை விஜய் 32 பாடல்களை பாடியுள்ளார். நடிப்பு மற்றும் பாடல் தவிர இவர் ஒரு சிறந்த ஆடல் கலைஞராகவும் விளங்கினார். இவரது திரைப்படங்கள் சீனாவின் ஷாங்காய் பன்னாட்டு திரைப்பட விழா, ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் சர்வதேச திரைப்பட விழா மற்றும் தென்கொரியாவின் புச்சியான் திரைப்பட விழா ஆகிய திரைப்பட விழாக்களில் வெளியிடப்பட்டுள்ளன. இதுவரை விஜய் அவர்கள் 69 படங்களில் கதாநாயகனாக நடித்துள்ளார். 2009 விஜய் அவர்கள் தனது ரசிகர்கள் நற்பணி மன்றங்களை மக்கள் இயக்கம் என்ற ஒரு அமைப்பாக மாற்றினார். இவ்வமைப்பானது 2011 சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக கூட்டணிக்கு ஆதரவு அளித்தது. பிப்ரவரி 2, 2024 தமிழக வெற்றி கழகம் என்ற கட்சியை தொடங்கினார். இந்த கட்சியானது 2026 சட்டமன்ற தேர்தலில் முதன்முறையாக களமிறங்கியது. நீண்ட காலமாக திராவிட கட்சிகளின் ஆதிக்கத்தில் இருந்த தமிழக அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இக்கட்சி சட்டமன்றத்தில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. விஜய் அவர்கள் பெரம்பூர் மற்றும் திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகள் போட்டியிட்டு வெற்றியையும் பெற்றார். பின்னர் பெரம்பூர் தொகுதியை தக்க வைத்து திருச்சி கிழக்கு தொகுதியில் உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்தார். 1991 ஜெயலலிதாவிற்கு பிறகு 2 தொகுதிகளில் போட்டியிட்டு ஒரு தொகுதியை துறந்த முதலமைச்சராக விஜய் திகழ்ந்தார். 2026 மே 10 அன்று ஜோசப் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டின் 9வது முதலமைச்சராக பதவியேற்றார். இன்று பிறந்தநாளை கொண்டாடும் முதல்வர் விஜய் அவர்களுக்கு பிரியோ டிவியின் சார்பாக இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்.